புதுவரவு நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் அதிகாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது பீகாக் மருத்துவமனையின் தலைவர், ஸ்ரீகிரண் ஃபவுண்டேஷன் நிறுவனர் தலைவர் டாக்டர் ஸ்ரீ கிரண் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? திருத்தணி பொறுத்த வரைக்கும் திருத்தணி நகரம் ஒரு சிறிய நகரம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் குறைவான மக்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறிய நகரத்துல பீகாக் மருத்துவமனை, இவ்வளவு பெரிய மருத்துவமனை, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மருத்துவமனை இங்க தேவையா அப்படின்னு பீகாக் மருத்துவமனை வந்தபோது மக்கள் எல்லாம் பேசிக்கிட்ட ஒரு வார்த்தை, அந்த ஒரு பேச்சு தான் அப்போ அடிபட்டது. ஆனா இன்னைக்கு என்ன பேசுறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு சின்ன ஊருக்குள்ள, ஒரு சின்ன நகரத்துக்குள்ள பீகாக் மருத்துவமனை இருக்கிறது எங்களுக்கு பெருமையா இருக்கு. உடனடியான மருத்துவ சேவையை நாங்கள் பெறுவதற்கு பீகாக் மருத்துவமனை ரொம்ப ஆதரவா எங்களுக்கு இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் பேசுறாங்க. அன்னைக்கு அப்படி பேசுனாங்க, இன்னைக்கு இப்படி வரவேற்று பேசுறாங்க. என்ன வித்தியாசம் சார்? எப்பவுமே ஒரு புது முயற்சிக்கு எதிர்பார்ப்பு இருக்கும், அதை விட முக்கிய விமர்சனங்கள் நிறைய இருக்கும். ஸோ இதுவரையும் யாரும் நினைச்சு பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிருக்கோம். ஏன்னா நம்ம ஊர்ல பல டாக்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க, பட் யாருமே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சென்னைக்கு ஈக்குவலண்டா, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் சென்னையில ஒரு 10 டாப் ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கும். நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ், நம்மளோட ஸ்டாஃப்ஸ், நம்மளோட கேம்பஸ், பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாமே, நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இட்ஸ் ஈக்குவல் டு டாப் 10 ஹாஸ்பிட்டல்ஸ் இன் சென்னை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம இங்க பண்ணோன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா சென்னையில லேண்ட் காஸ்ட் நம்ம நினைக்கிற மாதிரி கம்மி கிடையாது. இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு சென்னை காஸ்ட். சென்னை சபர்ப்ஸ்ல போயிட்டீங்கன்னா என்ன ரேட் தான் இங்க விற்குது, எந்த விதத்துலயுமே கம்மி கிடையாது. பட் என்னன்னா, நம்ம சென்னை அளவுக்கு நம்ம இங்க சார்ஜ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நீங்க சென்னையில ஒரு பெண் வாங்குறீங்கன்னா ஒரு 10 பைசா 20 பைசா கம்மியா தான் இருக்கும். திருத்தணியில 10 பைசா 20 பைசா அதிகமா இருக்கும். நீங்க பெட்ரோல் சென்னை நகர் பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலை வில்லேஜஸை விட, டவுன்ஸை விட ஒரு 10 பைசா 20 பைசா கம்மியா தான் இருக்கும். பட் மருத்துவம் மட்டும்தான் மெட்ராஸ் மற்ற டியர் 1 அண்ட் டியர் 2 சிட்டிஸ் சொல்லுவாங்க, அந்த சிட்டிஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது 5ல் 1 பங்கு இல்ல 4ல் 1 பங்கு தான் நம்ம டவுன்ஸ் அண்ட் ஸ்மாலர் வில்லேஜஸ்ல நம்ம பண்ண முடியும். ஸோ அதனாலதான் இந்த குவாலிட்டியில நிறைய பேர் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. நமக்கு வருமானம் ரொம்ப கம்மியா தானே இருக்கு அப்படின்னு குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. நான் அந்த குவாலிட்டியில காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாதுன்றது எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து. நமக்கு வருமானம் பாதி வந்தா கூட போதும், நம்ம சாப்பிட போறது பணத்தை ரொம்ப சாப்பிட போறது. மக்கள் முருகப்பெருமானை நம்பி இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணோம். பீகாக் ஹாஸ்பிட்டல் பேர் வச்சோம். அந்த பீகாக்ன்றது முருகரோட வாகனம், நம்ம இந்திய பாரத நாட்டோட தேசிய பறவை. ஸோ பீகாக்ன்ற நேம்ல எந்த கம்பெனியுமே கிடையாது. நீங்க பட்டர்ஃப்ளை இருக்கும், பிஜன் இருக்கும், ஈகிள் இருக்கும், ஃபீனிக்ஸ் இருக்கும், நிறைய பறவைகள் பேர் வச்சு நிறைய கம்பெனிஸ் இருக்கு. பட் பீகாக் என்ற பேர் யாருமே வச்சது கிடையாது. ஸோ அது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரிஞ்சது. சரி, பீகாக்ன்றது நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னா, உங்ககிட்ட நான் பீகாக்னு சொல்றேன்னா அது மறக்கவே மறக்காது, நம்ம மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிடும். ஒரு காரணத்தினால முருகப்பெருமாளோட வாகனத்தினால நம்ம அதே மாதிரி மசூதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பீகாக்கோட இறகெல்லாம் பல நோய்களை குணப்படுத்துறதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலயும் அது சேர்ந்து வந்ததுனால பீகாக் ஹாஸ்பிட்டல் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல 100 பெட்ஸ், எம்ஆர்ஐ, கேத் லேப், 24/7 சர்வீஸ், பிளட் ஸ்டோரேஜ் பேங்க், சிடி ஸ்கேனு, அல்ட்ராசவுண்ட், ஐவிஎஃப், இன்ஃபர்டிலிட்டி, யூ நேம் இட், வி ஹவ் காட் இட். ஸோ அது நம்ம திருத்தணி மக்களுக்கு நான் செய்யணும்னு விருப்பப்பட்டது. அதுக்கு மெயின் காரணம் எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்க பூர்வீகமே திருத்தணி தான். நான் இந்த ஊரை விட்டுட்டு சென்னைக்கு போயோ இல்ல வேற ஏதாவது சிட்டிக்கு போயோ இல்ல வேற ஏதாவது நாட்டுக்கு போயோ நாங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் எனக்கு என்ன நிம்மதி இருக்க போகுது, என்ன திருப்தி கிடைக்குது? ஸோ நம்ம திருத்தணி செய்யணுன்றதுதான் என்னோட முக்கிய நோக்கம். அதனால பல எதிர்ப்புகள்ல மீறி நம்ம இதை செஞ்சிருக்கோம். அது எனக்கு ஒரு மன திருப்தியை கொடுத்துருக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு திருத்தணினாலே திருத்தணி முருகன் கோயில், அவருடைய வாகனம் மயில். அந்த மயில் அப்படிங்கிற பேர்ல பீகாக் மருத்துவமனைக்கு உங்களுடைய பேரை வச்சிருக்கீங்க.
அது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த திருத்தணிக்கு மிகவும் பெருமை சேர்ந்தது முருகர் கோயில். அதே வகையில இன்னைக்கு திகழ்ந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா பீகாக் மருத்துவமனை. அந்த வகையில உண்மையிலே இது பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் தான் சார். ஒரு டாக்டர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த டாக்டர் தொழிலே ஒரு சேவை தான். மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய தொழில் மருத்துவம் அப்படிங்கிறது இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் டாக்டரா இருக்கிறவங்க ஒரு சமூக சேவை செய்ய வருவாங்களா? மருத்துவங்கிறதே சேவைன்னு முதலே சொல்லிட்டோம். ஆனால் அதை தாண்டி ஒரு பொது வெளியில பொது அடிப்படையில சேவை செய்யக்கூடிய டாக்டர் வருவாங்களா அப்படின்னா மிகவும் சொற்பமானவர்கள் தான். அந்த வரிசையில நீங்க மருத்துவமும் அந்த சேவையா பார்த்துக்கிட்டு அதே போல வெளியில இருக்கக்கூடிய ஸ்ரீகரன் பவுண்டேஷன் மூலியமா மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு அந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது, யாரால் வந்தது? எனக்கு இது வந்து சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா வந்து என்ன திட்டுவாங்க. என்னன்னு திட்டுவாங்கன்னா, இவன் பிழைக்க தெரியாத பையன், ஏமாந்துருவான், யார் எதை கேட்டாலும் தூக்கி கொடுத்துருவான், இவனுக்கு கணக்கு வச்சுக்க தெரியாது, கையில எதுவுமே நிக்காது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு. மேபி அது சின்ன வயசுல இருந்தே நமக்கு யார் எது கேட்டாலும் நம்ம செய்யணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும், நமக்கு அது கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தாலும் சரி அந்த பாரத்தை நம்ம தாங்கிக்கிட்டு மற்றவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும்ன்றது எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. நான் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணும்போது கூட நம்ம ஊருக்கு போன பிறகு, அது 10 வருஷமோ 15 வருஷமோ நம்ம ஊருக்கு போன பிறகு எவ்ரி வீக் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு வில்லேஜுக்கு போய் ஒரு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் செய்யணும்ன்றது என்னோட ஆசையா இருந்துச்சு. அது வந்து இந்த பீகாக் ஹாஸ்பிட்டல் கட்டின பிறகு என்னோட டீம், என்னோட ஸ்ரீகரன் ஃபவுண்டேஷன் அண்ட் பீகாக் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ், பிஆர்ஓ டீம், மார்க்கெட்டிங் டீம், இது வந்து ஒரு தனி மனிதனால செய்ய முடியாது. எனக்கு வந்து கடவுள் அனுப்புறதுனால எனக்கு ஒரு நல்ல டீம் கிடைச்சதால அவங்கள வச்சு நம்ம ஆம்புலன்ஸ் அமைச்சு அங்க இருக்கிற வில்லேஜ்ல இருக்கிற பாமர மக்களுக்கு வந்து ஒரு பிபி பார்க்கறது, சுகர் பார்க்கறது, அவங்களுக்கு பிளட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கறது, அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ மெடிசின்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 250 கேம்ப் இப்போ தொடப்போம் லாஸ்ட் 7 இயர்ஸ்ல. நடுவில் ஒரு 3 வருஷம் கொரோனா காலம்ன்றதுனால நம்மளால போய் இந்த மாதிரி மாசா வந்து கேம்ப்ஸ் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து சோசியல் டிஸ்டன்சிங் சொல்லிட்டு யாரும் நிறைய பேர் கூடக்கூடாதுன்ற காரணத்தினால அது ஒரு நடுவில் ஒரு 2.5 இயர்ஸ் நம்மளால பண்ண முடியல. பட் கொரோனா காலத்துல திருத்தணிக்கு பீகாக் மருத்துவமனை இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 உயிர்கள் அதிகமாக போயிருக்கும். அதை வந்து நான் ரொம்ப கான்பிடண்டா போல்டா ஒரு ஒரு திமிரோட சொல்லுவேன்னு கூட நான் சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்துல கொரோனா வேவ் 1 வந்தப்போ ஆல்மோஸ்ட் ஆல் கிளினிக்ஸ், ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ் வேர் ஷட். ஏன்னா அது எப்படி ட்ரீட் பண்ணோம், அது எப்படி வரும், அதோட சிம்டம்ஸ் என்ன யாருக்குமே தெரியாது. அண்ட் வரவங்க எல்லாம் வந்து மூச்சு திணறலோட வராங்க, வந்து 2 நாள் 3 நாள் போட்டு இறந்து போயிடுறாங்க. அதுல ஒரு ஃபேமஸ் சர்ஜன் சென்னையில இறந்துட்டாரு. அவர் ஒரு ஆபரேட் பண்ணி, ஒரு ஆர்த்தோபெடிஷியன் ஆபரேட் பண்ணி அந்த பேஷண்ட் கோவிட் இருக்கிறது தெரியாம அந்த கோவிட் இவருக்கு வந்து இவர் அதனால இறந்து கடைசியில அவர் ஒரு கிறிஸ்துவர். அவரை புதைக்கிறதுக்கு, அவரை கிரிமேட் பண்றதுக்கு, பரி பண்றதுக்கு பரியல் கிரவுண்ட்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து அவ்வளவு சேவைகள் செஞ்சிருக்கிறார். அவங்க கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்லாம யார் வந்து கேட்டாலும் பல சேவைகள் செஞ்சிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு இந்த பாடி வந்து இந்த இடத்துல புதைக்க கூடாது, புதைச்சா இங்க இருந்து இந்த கோவிட் வந்து எல்லாருக்கும் வந்துடும், இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை எல்லாருக்குமே இருந்துச்சு. இன்க்ளூடிங் அந்த சம்பவத்தை பார்த்து நிறைய டாக்டர்ஸ்க்கு பயம் வந்து அவங்க யாருமே வந்து வீட்டு விட்டு வெளியே வரல. பட் அந்த காலகட்டத்திலையும் நான் மூட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஸ்டாஃப்ஸ் திரும்ப அவங்களுக்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணி. ஏன்னா திருத்தணி வந்து இந்த பக்கம் 7 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஆந்திரா, இந்த பக்கம் 4 கிலோமீட்டர் போனீங்கன்னா ராணிப்பேட் மாவட்டம், இது திருவள்ளூர் மாவட்டம், இந்த பக்கம் போனா சித்தூர். ஸோ இது எல்லாமே வந்து திருத்தணி ஒரு சென்ட்ரல் பிளேஸ் மாதிரி. அப்போ எல்லா இடத்துலயும் வந்து செக் போஸ்ட், நீங்க பார்டர் தாண்ட முடியாது, ஸ்டேட் டு ஸ்டேட் பார்டரும் தாண்ட முடியாது, டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் பார்டரும் தாண்ட முடியாது. போலீஸ்க்கு ரிக்வஸ்ட் கொடுத்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்க ஒரு ஹோட்டல் காம்ப்ளெக்ஸே ஃபுல்லா நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்து எல்லாருக்கும் டபுள் சேலரி ட்ரிபிள் சேலரி கொடுத்து ஃப்ரீ ஃபுட்டு கொடுத்து எல்லாம் மோட்டிவேட் பண்ணி அந்த நம்ம சொல்றோம். என்னதான் நம்ம இதெல்லாம் பண்ணா கூட எனக்கு வந்து கடவுளால் அமைக்கப்பட்ட என்னோட டீம், நான் திரும்ப திரும்ப சொல்றது தான், என் கூட இருக்கிற ஸ்டாஃப் நர்சஸ் எல்லாமே, ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே, எம்ப்ளாயிஸ் எல்லாமே என்ன மாதிரி ஒரு ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க தான். ஸோ நம்ம சொன்னதை அவங்க ஏத்துக்கிட்டு அவங்க ஃபேமிலியில அப்பா அம்மா அனுப்ப மாட்டேன்னு சொன்னாலும் சண்டை போட்டு வந்து வேலை செஞ்சவங்க தான் இருக்கிறாங்க. வந்து உயிரை பணைய வச்சு ஒரே ஒரு நாள் கூட நம்ம ஹாஸ்பிட்டல க்ளோஸ் பண்ணாம கிட்டத்தட்ட ஒரு 65-70 பேஷண்ட்ஸ் அட் டைம் இருப்பாங்க. வெளியே பாத்தீங்கன்னா கியூ இருக்கும். சுற்று வட்டாரத்துல 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கிளினிக் கிடையாது.
ஃபோன் கால்ஸ் மேல ஃபோன் கால்ஸ், அவங்களுக்கு பெட்டு கொடுங்க இவங்களுக்கு பெட்டு கொடுங்கன்னு சொல்லி. நான் அந்த கோவிட் டைம்ல லஞ்ச் சாப்பிட்றது 7 மணி 8 மணி சாயங்காலம் இருக்கும். காலையில வந்தா 7 மணி 8 மணி சர்ஜரிஸ் பண்ணோம். கோவிட் பேஷண்ட்ஸ் மேல சர்ஜரிஸ் பண்ணோம். அது ஒரு 300-350 சர்ஜரிஸ் ஒரு மாசத்துக்கு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஹெக்டிக் ஒர்க். பட் அதெல்லாம் நம்ம இப்போ திரும்பி பார்க்கும்போது அதை விட ஒரு சந்தோஷம், ஆனந்தம் வேற எதுவுமே நமக்கு லைஃப்ல இருக்க முடியாது. மிகப்பெரிய சேவை பீகாக் மருத்துவமனை மூலியமா மருத்துவ சேவை, ஸ்ரீகிரண் ஃபவுண்டேஷன் மூலியமா பொது சேவை, அரசியல் சேவை தொடர்வீர்களா? அரசியல்ன்றது இது என்னன்னா பொது சேவை அரசியல் சேவை நீங்க வந்து பிரிச்சு பாக்குறீங்க. அதுவே ஒரு தப்பான விஷயம். அரசியல் சேவைன்றது பொது சேவை ஒரு அதிகாரத்துடன், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர்த்து உங்களுக்கு ஒன்றும் கிரீடம் வச்சிடல. நீங்க ராஜா, நீங்க ராணி, மந்திரி அப்படின்னு உங்களுக்கு கிரீடம் வைக்கல. நீங்க வந்து ஹையஸ்ட் பொசிஷன், நீங்க தான் ஃபர்ஸ்ட் பதில் சொல்லணும் பொதுமக்களுக்கு. அதனால பொது சேவையும் அரசியல் சேவையும் பிரிச்சு பார்க்கறது தப்பு. என்ன அரசியல் சேவைன்றது நீங்க அரசியலுக்கு வந்து வின் பண்ணணும். வின் பண்ணனா மக்களோட மனசுல நம்ம இடம் பிடிக்கணும். அதுக்கு பொது சேவை தேவைப்படும். பட் இப்ப இருக்கிற காலகட்டம் பாத்தீங்கன்னா யார் வேணாலும் அரசியல் வந்து காசு தான் வின் பண்ணிடலான்ற ஒரு நிலைமையில இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் அந்த நிலைமை கண்டிப்பா மாறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இதே மாதிரி தொடர முடியாது. நம்ம இப்போ தமிழ்நாடு லாஸ்ட் 12 வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 2011ல இருந்து 2023-24 வரையும். ஸோ ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது திருத்தணி வந்து எனக்கு தெரிஞ்சு நான் படிப்பை முடிச்சுட்டு 2011ல வந்தேன். 2011ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் இருக்கு. கிராமங்கள் அப்படியே தான் இருக்கு. என்ன கொஞ்சம் ரோட்ஸ் எல்லாம் இப்போ இல்லாம இருந்துச்சு. இப்ப தார் ரோட்ஸ் எல்லாம் நல்லா உள்ள போட்டிருக்காங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து ஃபண்ட்ஸ் கொடுத்து அந்த வில்லேஜ் டெவலப்மெண்ட் நல்லா பண்ணிருக்காங்க. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டெவலப்மெண்ட் மாற்றம் பண்றது என்னால விசிபிளா ஆப்வியஸா பார்க்க முடியல. ஸோ பொது சேவை அரசியல் சேவையை நம்ம தனியா பார்க்க கூடாது. பொது சேவையில ஆரம்பிச்சு நம்ம மக்கள் மனசுல இடம் பிடிச்சு அது மூலயமா அரசியலுக்கு என்ட்ராயி அந்த சேவையை அப்படியே தொடர்றது தான் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகா இருக்கும். இல்ல சார், இப்போ மருத்துவ சேவைங்கிறது மனிதனுக்கு அத்தியாவசியமான அடிப்படையான தேவை என்பது மருத்துவ சேவை. பொது சேவை அப்படிங்கிறது பொதுவாக நம்ம விருப்பப்பட்டு செய்யலாம். நமக்கு என்ன ஃபண்ட் இருக்கோ அதை வச்சு செய்யலாம். இல்லை வெளியிலிருந்து ஃபண்டு வாங்கி பொது சேவை செய்யலாம். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் இந்த ரெண்டுத்துக்குமே வித்தியாசப்படுத்துவது பொது சேவையில. அதுதான் நடிகர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் செஞ்சுட்டு இருக்கிற சேவை வந்து திருப்திகரமா செய்யறேன், என்கிட்ட இருக்க ஃபண்டு வச்சு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனா அது போதுமானதாக இல்லை. அரசியல் அதிகாரம் வந்தால் மட்டும்தான் இந்த பொது சேவையும் நிலைநாட்டப்படும் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் சொன்னார். அதனாலதான் இப்ப விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் சொல்ற ஒரே ஒரு டேக்லைன் அதுதான், அரசியல் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் அந்த பொது சேவையும் ஜெயிக்கும் அப்படிங்கிறாரு. இதை பத்தி உங்களுடைய பார்வை? இந்த அரசியல் அதிகாரம் வரணும்னா நீங்க ஒரு ஸ்டாரா இருந்துட்டா மட்டும் பத்தாது. உதாரணத்துக்கு நான் வந்து நம்ம ஊர்ல டாக்டர் ஸ்ரீகிரண் பீகாக் ஹாஸ்பிட்டல்னா திருத்தணி சட்டமன்ற தொகுதியில தெரியாத ஆள் கிடையாது. இப்போ எப்படி வந்து விஜய் அப்படின்னா நடிகர் விஜய், இளைய தளபதி விஜய் என்னவா வேணாலும் இருக்கட்டும் என்ற ஒரு நபர் தமிழ்நாட்டுல தெரியாத குழந்தையர் இருக்க முடியாது, தெரியாத முதியோர் இருக்க முடியாது. பட் அது மட்டுமே ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து அது மட்டுமே உங்களை வந்து ஓட்டுகள் வாங்கி கொடுத்துறாரு. அது மட்டுமே உங்களை வந்து அரசியல் அதிகாரத்துல கொண்டு போய் உட்கார வச்சிடாரு. நான் சொல்ற புரியுதுங்க. நான் இப்போ ஃபேமஸ், என்ன தெரியாத ஆளு கிடையாது, பொதுவான எலெக்ஷன்ல நின்னா 100% நான் தோத்துருவேன். அது எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பிஜேபி. பட் நான் ஒரு கேண்டிடேட்டா, இது வந்து விஜய்க்கு மட்டும் கிடையாது, எனக்கு மட்டும் கிடையாது, இது எம்ஜிஆருக்கும் பொருந்தும், ராமராவுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அவங்க அரசியல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ வந்து அது வந்து ஒரு சாதாரண விஷயமா மாறி போச்சு. பணம் இருந்தா நம்ம அரசியலுக்கு வந்துடலாம்ன்ற மாதிரி மாறிட்டு இருக்கு. இப்ப நடிகர் விஜய் வந்து அவர்கள் அரசியல் புரியாமல், அரசியல் தெரியாமல், அதனுடைய நகர்வுகள் தெரியாமல் அவர் ஈஸியா வந்துட்டான்னு சொல்ல வரீங்களா? அவரு இதுவரையும் வந்த பாதை ஈஸி கிடையாது. அது வந்து சினிமா பாதை. சினிமால அவர் ஒண்ணு பெரிய விஷயம் சாதிச்சிருக்கிறார். ஏன்னா என்னதான் அவங்க அப்பா அவரை ப்ரொமோட் பண்ணி இருந்தாலும் அவருக்குன்னு பர்சனல் டேலண்ட் இல்லாம அவரோட டான்ஸ், இன்னைக்கு அவரோட பிசிக், அவரோட டயலாக் டெலிவரி, அவரோட காமிக்கல் சென்ஸ், இதெல்லாம் தான் அவர் இதுவரையும் கொண்டு வந்திருக்குது. பட் இந்த பாதை மிகவும் சுலபமான பாதை கம்பேர்ட் டு அரசியல் பாதை. அரசியல்ன்றது நீங்க ஜாம்பவான்ஸ் கிட்ட மோத போறீங்க. நீங்க வந்து ஒரு நடிகர், ஒரு ஆக்டர், ஒரு சூப்பர் ஸ்டார், மிஞ்சி போனா ஒரு 1000 கோடி 2000 கோடி ஃப்ரீ கேஷ், லிக்விட் கேஷ் வச்சிருப்பீங்களா? நீங்க யாரோட மோதுறீங்க? பெரிய அரசியல் ஷார்க்ஸ்.
வேல்ஸ், நம்ம ஒரு குட்டி ஃபிஷ், அவங்க தான் பிக் ஃபிஷ். அவங்க கிட்ட மோதும் போது நம்ம வந்து கிரவுண்ட் லெவலுக்கு போய் மக்களை சந்திக்கணும். அது வந்து ஒரு கடினமான ஒரு பாதை. நான் ஏன் இதை உணர்ந்து சொல்றேன்னா, அரசியல்ல ஜெயிக்கணும் சாதிக்கணும்னா இவ்வளவு கஷ்டப்படணுமான்றது நான் யாரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்மளோட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அவர் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருப்பாரு. அவர் நல்ல கலர் தான், எனக்கு தெரிஞ்சு நல்ல கலர் தான். அவர் அந்த ஸ்லிம்மா லீனா ஃபிட்டா இருப்பாரு. இந்த அரசியலுக்கு வந்த பிறகு அவ்வளவு ஒர்க் பேர்டன், பணிச்சுமை, எவ்வளவு நடக்கிறாரு, வெயில் என்ன ஆகுறது. நான் அவருக்கு வந்து, சார் ஸ்கின் ஸ்பாயில் ஆயிடும் சார், நீங்க கருப்பாயிடுவீங்க, கொஞ்சம் சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க, அது போட்டுக்கோங்க, எத்தனையோ கிரீம்ஸ் அனுப்பிச்சேன். அப்படியே ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டேன். நான் இது எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். யதார்த்தமான பயணங்கள், யதார்த்தம்ன்றது கிடையாது. நான் கேட்டேன், ஏன் சார் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறீங்க, நீங்க ஆயுர்வேதத்தை நம்புறாளா, சித்தாவை நம்புறாளா, இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்களா இங்கிலீஷ் மெடிசன்னா? அவர் சொன்ன வார்த்தை, என்னோட மக்கள் வயல்வெளியில நின்று நாத்து நட்டு பயிர் செஞ்சு விவசாயம் செஞ்சு வாழ்றாங்க. அவங்க யாருமே ஷூ போட்டுக்குன்னு இந்த கிரீம் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு போறது இல்லை. அதை வந்து நான் பின்பற்றணும்னு நினைக்கிறேன், அதை நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன வேதனை கொடுக்குதுன்றது எனக்கு அது உணர்ந்தாதான் நான் திரும்ப அந்த மக்களுக்கு என்னால் முடிஞ்ச சேவையை செய்ய முடியும்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் எனக்கு ரிட்டர்ன் பண்ணேன். ஏன்னா அந்த ஸ்கின் கேர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணாலும், எவ்வளவு கிரீம்ஸ் அப்ளை பண்ணாலும், அந்த யூவி ரேஸ் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் டு த ஸ்கின், கேன்சரே வரலாம். அவ்வளவு சொல்லியும் அவர் வந்து நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாத யாத்திரையில ஒரு தொகுதியில வந்து ஈவன் வயல்ல கூட ஷூ இல்லாம இறங்கி மக்களோட மக்களா நாத்து நட்டு அங்கே டீ சிற்றுண்டி எல்லாம் சாப்பிட்டுட்டு கொண்டாடிட்டு வந்தாரு. நமக்கு தேவை அந்த மாதிரி தலைவர்கள் தான். இப்போ நம்ம கிட்ட பணம் இருக்குது, நம்ம கிட்ட வந்து ஆள் பலம் இருக்குது, நம்ம இப்படியே என்ன வேணாலும் செய்யலாம், நம்மள கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுன்ற மாதிரி இல்லாம அவர் நடைப்பயணம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் கடந்து போயிட்டு இருக்குது. ஜூலை 28 அவர் நடைப்பயணம் ராமேஸ்வரத்துக்கு தொடங்குச்சு. இப்போ வந்து பிப்ரவரி 27 இல்ல 28 அந்த டேட்ஸ்ல மோடிஜி வந்து முடிச்சு வைக்க போறாரு. பட் இந்த ஒரு லாஸ்ட் 6 months 7 months அன்றது ஒரு கடினமான பாதை. அவருக்கு என்ன இருக்கு, ஒரு பாஜக தலைவர், நான் ஒரு தலைவர், நான் உட்காந்துட்டு சோசியல் மீடியா மூலியமோ காசு இது பண்ணிக்கணும் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருந்திருக்கலாம். பட் இவ்வளவு தூரம் இறங்கி பண்றாருன்னா அதுக்கு ஒரே காரணம் வேலி. எப்படி பாஜக தமிழ்நாட்டுல மலராதுன்னு சொல்லுவாங்க. கேட்கிற கேள்வி, தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கு. ஒருவேளை அவர் பேசுற அந்த புள்ளி விவரமான அந்த பட்டியல் காரணமா, இல்ல அவருடைய அரசியல் நகர்வு காரணமா, மற்றவர்களுக்கு ஒரு எரிச்சல் ஊட்டுற வகையில அண்ணாமலை கடுமையான எதிர்ப்பு மக்கள் மத்தியில் மட்டும் இல்ல, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரா சொல்றோம் இல்லைங்களா, மற்ற கட்சி சார்ந்தவர்களும் அண்ணாமலை மீது கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. அவரெல்லாம் கத்துக்கிட்டீங்க, அவர்களாம் என்ன தெரிய போகுது அரசியல், நாங்கெல்லாம் எவ்வளவு. இப்ப சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா டிஎம்கேனுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் பேசினார், நாடாளுமன்றத்துல பேசின டிஆர் பாலு அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் எத்தனை வருஷமா அரசியல் இருக்கு தெரியுங்களா, நான் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளா அரசியல் இருக்கிறேன், அண்ணாமலை நேற்று வந்தவர், அவருக்கு என்ன தெரியும் அரசியல் அப்படின்னு பேசினார். ஆனா அது வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக போகல. ஆனா அண்ணாமலையை வச்சு பேசுறாங்கன்னா அதுவே மிகப்பெரிய வெற்றிக்குரிய பார்வையா தான் பாஜகவினர் பாக்குறாங்க. அவருடைய புள்ளி விவரங்கள் தான் அவங்களை டென்ஷன் ஆகுதா? புள்ளி விவரம் மட்டும் கிடையாதுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னீங்க, மக்கள் எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. உங்க கேள்வியில தெரிஞ்சு வந்துச்சோ தெரியாம வந்துச்சோ கேட்டேன். மக்கள் எதிர்ப்புன்றது கிடையாது. ஏன்னா நான் கிரவுண்ட்ல இருக்கிறேன், நீங்க மக்களை பார்க்கறத விட நான் ஒரு நாளைக்கு 100-150 பேரை பார்க்கறேன். அண்ணாமலை என்றவர் இப்போ கருப்பு எம்ஜிஆர் மாதிரி ஆயிட்டார். மக்கள் மத்தியில வரவேற்கிறாங்க. சாதாரண மக்கள் மட்டும் கிடையாது, சிறுபான்மையர்கள் முதல் கொண்டு தலித்துகள் முதல் கொண்டு எல்லா தரமான மக்களும் வரவேற்கிறாங்க. சோ நீங்க சொன்ன கருத்து நான் அதுல மாறுபடுறேன். பட் அரசியல்வாதிகள் ஆப்வியஸா கண்டிப்பா எதிர்க்கதான் செய்வாங்க. இப்போ எதிர்கட்சி யாரு தமிழ்நாட்டுல? அதிமுக. திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்குது, அதிமுக வந்து எதிர்கட்சியா இருக்குது. அதிமுக எதிர்கட்சி மாதிரி தெரியலையே. அதான் நான் சொல்ல வரேன். இப்போ அதிமுகன்றது அதுக்கான டிஎன்ஏ என்ன? டிஎன்ஏன்றது நம்மளோட ஆரம்பம் வேறு, நம்மளோட வேறு என்ன? அதிமுக எதனால தொடங்கப்பட்டது சொல்லுங்க, எதனால தொடங்கப்பட்டது? எம்ஜிஆர்னால. திமுகவை எதிர்க்கணும்ன்றதுக்காக தான் தொடங்கப்பட்டது. திமுக சொன்னவர் நம்ம எம்ஜிஆர். அப்படி தொடங்கப்பட்ட கட்சி இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல?
உங்களுக்கு சிம்பிளா ஒரு ஆன்சர் சொல்றேன். ம். இது கண்டிப்பா 2026லயோ இல்ல மிஞ்சி போனா 2031க்குள்ளேயோ இந்த விஷயம் நடக்கதான் போகுது. அதிமுக திமுக கூட்டணி அமையும். ரெண்டு பேரும் பிஜேபியை எதிர்த்து நின்று இல்ல சார், சட்டமன்றத்துல நீங்க உட்காருவாங்க. சொல்றது வந்து நேத்தே நடந்துச்சுன்னு தான் மக்கள் பாக்குறாங்க. ஏன்னா சட்டப்பேரவையில திமுகனுடைய ஆளுங்கட்சி திமுகனுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு மோடி எதிர்த்து நீங்க பேசுறீங்க எடப்பாடி, நீங்க அது நான் வரவேற்கிறேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு. தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதிகள் எல்லாம் நம்ம மத்திய அரசு கிட்ட கேட்டு பெறணும்னா உங்களுடைய குரலும் தேவை, வாங்க ரெண்டு பேரும் குரல் கொடுப்போம், மத்திய அரசு அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு முதலமைச்சர் வந்து எடப்பாடிக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. இது எப்படி மக்கள் பாக்குறாங்க அப்படின்னா, ஒருவேளை அதிமுக வந்து திமுக கூட்டணி வைக்கிறதுக்கு உண்டான ஆரம்ப வேலையா அப்படின்னு பாக்குறாங்க. அதுதான் இப்ப நீங்க சொல்ல வர கருத்துல இருக்குதா? எனக்கு என்னமோ இப்பவே அந்த அண்டர் த டேபிள் டீலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பங்காளின்னு சொல்லிட்டு பங்காளி இருக்காங்க. சண்டை முடிஞ்சிச்சு, பங்காளி பகை முடிந்து நண்பர்களாக ஒரு பங்காளியை காப்பாத்துறதுக்கு இன்னொரு பங்காளி வராரு, இன்னொரு பங்காளியை காப்பாத்துறதுக்கு இன்னொரு பங்காளி வராரு. பட் ரஜினி ஒரு இதுல சொல்லுவார் இல்லையா, எத்தனை பேர் எதிர்க்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல, அத்தனை பேரும் சேர்ந்து யாரை எதிர்க்கிறாங்கன்றது முக்கியம். 10 பேர் சேர்ந்து மோடி எடுக்கிறாங்கன்னா யாரு பெரிய ஆளு? அந்த ஒரு நபர் தானே. இன்னைக்கு நீங்க மீடியால இருந்து வந்திருக்கீங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு அண்ணாமலைன்னு ஒரு மனிதன் தமிழ்நாட்டு அரசியல்ல இல்லன்னா உங்களுக்கு கண்டென்ட் இருக்கா? இல்ல. கண்டென்ட் இருக்கா? இல்ல, குறைவா இருக்கு. கண்டென்ட்டே இல்ல. அண்ணாமலை எவ்வளவுதான் விமர்சனம் செய்ய, அண்ணாமலை வந்து சம்டைம்ஸ் டென்ஷன் ஆகுது. அவர் யங் பிளட். நீங்க ஒரு தப்பான ஒரு கேள்வி அவர் நோக்கி கேட்கும் போது அதே பாணியில அவர் திரும்ப கொடுக்கிறார். அதை வந்து பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்தது கிடையாது. பத்திரிகையாளர்கள் எப்படி டீல் பண்ணுவாங்க, அவங்கள வந்து ஒரு ஜட்ஜ் மாதிரி கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. பாலிட்டிஷியன்ஸ் நம்ம பேரை கெடுத்துருவாங்களோ, நம்மள வந்து தப்பா ஹைலைட் பண்ணுவாங்களோ, நம்ம அவங்களோட ரொம்ப பணிவா இருக்கணும், அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், அவங்க கேட்கறதுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப சுமூகமா பதில் சொல்லணும். ஒரு அதிரடி பேச்சு இருக்காது. இவர் டைரக்டா அடிக்கிறாருல்ல, அந்த மாதிரி அடிச்சோம். எத்தனை பத்திரிக்கை வந்து அவரோட பிரஸ் மீட்டுக்கு போகாம இருக்குது, எத்தனை பத்திரிக்கை அவரோட நியூஸ் போடாம இருக்குது. அவர் இல்லைன்னா தமிழ்நாட்டில் நீ கண்டென்ட் கிடையாது. அதிமுகவும் அவரை தான் தாக்குது, திமுகவும் அவர் தான் தாக்குது. ஏன்னா ஒரு நல்ல மனுஷன் உள்ள வந்துடக்கூடாது. உள்ள வந்துட்டா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை. அதனால ரெண்டு பேருமே நம்ம வந்து கை சேர்த்துக்கிட்டு அவனை உள்ள வராம பார்ப்போம். நீங்க இதுல டிசைட் பண்ணிக்கோங்க. மக்கள் ஒன்றும், தமிழ்நாடு மக்கள் வந்து பயங்கர புத்திசாலிங்க. சொல்ல புரியுதுங்களா? 2006 தேர்தலப்போ விஜயகாந்த்னு ஒரு ஆள் வரல அப்படின்னா அம்மையார் தான் திரும்ப பவருக்கு வந்திருப்பாங்க. விஜயகாந்த் என்ற ஒரு தேமுதிக கட்சி ஆரம்பிச்சு அவர் தனியா நின்று அதுக்கப்புறம் இந்த 2006 தேர்தல்ல தான் கிட்டத்தட்ட 8% மேல வாக்கு வாங்கினாங்க. அவரோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துருந்துச்சுன்னா மாற்று அரசியல் அவர் கண்டிப்பா இந்நேரத்துக்கு சிஎம்மா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. அந்த மாற்று சக்தி இல்லாத காரணத்தினால்தான் தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே வந்து திமுக இல்ல அதிமுக இந்த ரெண்டு சைடு இந்த திராவிட கட்சியில நம்பியே வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாடு பாஜகவை வேற மாதிரி பாக்குறாங்க. நீங்க சொல்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மாற்று அரசியல், மாற்று அதிகாரத்தை எதிர்பார்த்தாங்க தமிழ்நாடு மக்கள். வேற ஒரு ஆட்சி வரல, போர் அடிக்குது, போதுங்க, திமுக இவ்வளவு வருஷம் ஆளுட்டாங்க, அதிமுக இவ்வளவு வருஷம் ஆளுட்டாங்க, ரெண்டுமே எங்களுக்கு ஒன்றும் செய்யலைங்கிறது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தியில இருக்கும் போதுதான் நீங்க சொல்ற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு படிப்படியா வாக்கு வங்கி அதிகரித்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக வளர்ந்தார். குறிப்பா பாத்தீங்கன்னா இவர் தான் அடுத்த முதல்வர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரக்கூடிய அளவுல விஜயகாந்த் அவர்கள் வளர்ந்த காலகட்டத்துல தமிழக சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக அங்கீகாரத்துக்குள்ள உட்கார்ந்தார். சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போய் எதிர்கட்சி தலைவர் சீட்ல உட்கார்ந்தக்கூடிய அளவுல உயர்ந்தார். குறிப்பா பாத்தீங்கன்னா திமுகவுடைய ஸ்டாலின் அவர்களே வந்து மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டவர் தான் விஜயகாந்த் அவர்கள். அப்படி உருவாகி வந்த அவர் உடல்நிலை இன்று சரியிருந்தால் அவர் தான் முதலமைச்சர். நீங்க சொல்ற மாதிரி இந்த கேப், இந்த இடத்தை, இந்த வெற்றிடத்தை, இந்த காலி இடத்தை நிரப்புவதற்கு பாஜகவால் முடியுமா? பாஜகவால் கண்டிப்பா முடியும். ஏன் அப்படின்னா 2014 அப்போ வந்து மோடிஜி வந்து குஜராத்தோட சிஎம்ஆ இருக்கிறார். இந்த 2014 எலெக்ஷன் அப்போ, பாராளுமன்ற எலெக்ஷன்ஸ் அப்போ என்டையர் கண்ட்ரி இந்தியா முழுக்கமே வந்து குஜராத் மாடல் பேசினாங்க. ஸோ மோடிஜிக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட். அப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து மோடிஜியை வரவேற்றாங்க.
கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 18.5% பாஜக கூட்டணி வந்து அந்த பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிருச்சு. சரிங்களா? அது சாதாரண நம்பர் கிடையாது. இப்பவே வந்து 15 முடியாது 20 முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எல்லா கருத்து கணிப்பும் 20, 22, 23, 25 போயிட்டு இருக்கிறாரு. இன்னொரு 2 மாசம் போச்சுன்னா 30 கூட தோடும். நான் சொல்ற தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணி, அது கூட்டணி எதுன்னு நமக்கு இதுவரையும் தெரியாதனால நம்ம பாஜகன்னு எடுத்துக்கலாம். பட் அந்த 2014ல 18.5% எடுத்துருந்துச்சு பாஜக கூட்டணி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? மோடிஜி வந்த பிறகு இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தாரு, டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாரு. அப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து இல்ல. நான் சொல்றது 2019 எலெக்ஷன்ல அம்மையார் ஜெயலலிதா இல்ல. அதனால ஒரு பெரிய எதிர்கட்சி கிடையாது. அண்ட் மோடிஜி இதெல்லாம் கொண்டு வந்தனால டிமானிட்டைசேஷன், இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து ஒரு 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 தப்பான பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. நரேட்டிவ்னு சொல்லுவாங்க, பாலிடிக்ஸ்ல நரேட்டிவ் செட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி நரேட்டிவ் செட் பண்ணாங்கன்னா, மோடிஜி திரும்ப வரமாட்டாங்க, பாஜகவோட சாப்டர் க்ளோஸ்டு, இனிமேல் காங்கிரஸ் தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணதுனால மோடிஜி வரமாட்டாருன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் பாஜக கூட்டணிக்கு அப்போ ஓட்டு போடல. பாஜக அண்ட் அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடல. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அது ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருந்தாங்க. பட் இப்ப இருக்கிற கால சூழ்நிலை அப்படி கிடையாது. இப்ப இருக்கிற கால சூழ்நிலை மோடிஜி தான் நெக்ஸ்ட் பிஎம் பண்றது. தமிழ்நாடு கிடையாது, இந்தியா கிடையாது, உலகத்துக்கே தெரியும். சொல்ல புரியுதுங்களா? அந்த நம்ம மக்களுக்கு எல்லாம் எப்படின்னா, நான் ஜெயிக்கிற ஆளுக்கு தான் போடணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில எப்பவுமே இருப்பாங்க, வராங்க. சோ இப்ப மோடிஜி வர போறாரு அப்படின்ற பட்சத்துல பாஜகவுக்கு நிறைய வரவேற்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட அண்ணாமலை தலைவரோட நடைப்பயணம் இருக்கு இல்ல, அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது. இல்ல அந்த நடைப்பயணம் வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டுல குறிப்பா முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் இருக்கும்போது கூட்டம் வந்து மிகப்பெரிய சொற்பமா தான் இருக்கும். அவங்க ஒரு கூட்டம் போட்டாலோ இல்ல வேற ஏதாவது பண்ணாலோ ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும். ஆனா இன்றைய காலகட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரை போவதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல மக்கள் வெள்ளம் இருக்கிறாங்க. கலைஞர் அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா, மக்களை பார்த்து பேசும்போது அலைக்கடல் என திரண்டார்கள் மக்கள் அப்படின்னு பத்திரிகைல செய்தி போடுவாங்க. அந்த அலைக்கடல்னா, அலைக்கடல் எப்படி இருக்கும்? கண்ணுக்கெட்ட தூரத்துல தண்ணி இருக்கும். அப்போ மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா அப்படி இருந்தாங்க, அலைக்கடல் போல மக்கள் இருந்தாங்கன்றது தான் அந்த வார்த்தை. அலைக்கடல் என திரண்டார்கள்னா நம்ம கடலை பார்க்க முடியாது, அந்த வார்த்தையில கடலை பார்க்கலாம். அது போல இன்னைக்கு அண்ணாமலைக்கு அப்படி ஒரு கூட்டம் கூடுவது அவருடைய அண்ணாமலைக்காகவா இல்ல கூட்டு சேர்த்த கூட்டமா? அண்ணாமலை தலைவரோட நம்ம ஆம்புலன்ஸ் தான் 234 தொகுதியும் போயிட்டு இருக்கு. நான் அவருக்குன்னு ஒரு ஐசி ஆம்புலன்ஸ் வச்சு அவருக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸோ ஆபத்தோ வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஐசி ஆம்புலன்ஸை நம்மளோட மெடிக்கல் டீமை போட்டு நான் வந்து நடைபயணம் மொத்தம் நம்மளோட ஆம்புலன்ஸ் தான் வந்து சர்வீஸ்க்கு போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு கிரவுண்டு நிலவரம் என்னன்றது எனக்கு தெரியும். களம்னு சொல்லுவாங்க இல்லையா, கள நிலவரம் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். காசு கொடுத்து கூப்பிட்டு வர அளவுக்கு பாஜக அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லை. தலைவரும் கிடையாது, அந்த மாதிரி பெரிய கெப்பாசிட்டி இருக்கிற ஆளுங்களும் கிடையாது. அண்ணாமலை வந்து ஒரு ஈர்ப்பு சக்திங்க. இன்னைக்கு நான் உட்காந்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னா, ஒரு அரசியல் சம்பந்தமா நான் பேசிட்டு இருக்கிறேன்னா, அதுக்கு ஒரே காரணம் அண்ணாமலைஜி மட்டும்தான். அதுக்கு முன்னாடி மோடிஜி இருந்தாலும் மோடிஜி எங்கேயோ இருக்கிறாரு, அவர் கடவுள். நம்ம போய் அவரை நேர்ல பாக்குறதோ பழகிறதோ கஷ்டமான கடினமான விஷயம். அவர் எங்கேயோ போயிட்டாரு. நம்ம ஊருக்கு ஒரு தலைவர் யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு என்ன காரணம் உண்டு. நான் முன்னாடியே இன்னொரு இன்டர்வியூல சொன்ன மாதிரி, ரஜினி மக்கள் மன்றம் ஆரம்பிச்சப்போ தலைவர் வந்துட மாட்டாரா, நமக்கு ஏதாவது நல்லது செய்திட மாட்டாரு. நான் அந்த மக்கள் மன்றத்துல அந்த மெசேஜ் அனுப்பிச்சு மெம்பர்ஷிப் ஆயிருக்கேன். நான் என்னோட டீடைல் சப்மிட் மெம்பர்ஷிப் ஆயிருக்கேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரல. பட் அவர் ரூபத்துல அவர் பேர் சூப்பர் ஹிட் சினிமா ஆன அண்ணாமலை என்ற பேர்ல நமக்கு வந்து கடவுளா அனுப்பிச்ச ஒரு மனுஷன் தான் அண்ணாமலை. அண்ணாமலை இஸ் a சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அவர் என்ன பண்றாருன்றது மட்டும் நீங்க பாருங்க 2026. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையின் குரல் எதிரொலிக்குமா தமிழகத்தில் குறிப்பா? அதாவது திமுக அதிமுகங்கிற தமிழகத்துல மிகப்பெரிய 2 கட்சி இருக்கும்போது, அண்ணாமலைங்கிற பாஜக மூலியமா அண்ணாமலை தமிழகத்துல தலைவரா இருக்கிறாரு, அவருடைய குரல் வந்து அதிகமா ஒழிக்குமா? ஏன்னா இப்ப வரக்கூடிய நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய கடுமையான போட்டி வந்து இப்ப இருக்கும். அது வந்து 4 முனை போட்டியா நிலவுது. குறிப்பா திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி 4 முனை போட்டி இருக்கிற இந்த சூழல்ல பாஜகவுக்கு மிகப்பெரிய அதிக அளவுல மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்குது ஒரு பக்கம் சர்வே சொல்றாங்க. ஆனா திமுக அதிமுக அதை ஏத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ இந்த சூழல்ல இந்த வரவேற்பை வந்து அண்ணாமலை வந்து எப்படி அதை வந்து கட்டமைச்சு அதை வெற்றியா மாத்துறதுக்கு உண்டான யூகங்களை எந்த மாதிரி வகுக்கிறாரு? நீங்க சொன்ன மாதிரி 4 முனை போட்டின்னு சொல்றீங்க.
இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி ஸ்டேட்ல திமுக, ஆப்போசிட்ல யார் நிக்கிறாங்க? அதிமுக நிக்கிறாங்க, பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் தனியா நிக்கிறாங்க. இது யாருக்கான தேர்தல்? இது யாருக்கான தேர்தல்? மோடிஜிக்கான தேர்தல். மோடிஜிக்கான தேர்தல், நாடாளுமன்றத்துக்கான தேர்தல். இந்த 543 தொகுதியில நம்ம தமிழ்நாட்டுல 39 தொகுதி இருக்கு. இந்த 39 தொகுதியிலையும் திமுகவே ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்க 400+ என்டிஏ கூட்டணி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது நம்ம தமிழ்நாடுக்கு பிரயோஜனம் இருக்கா? இல்ல 39 தொகுதியில் 39 திமுகவோ இல்ல அதிமுக ஜெயிச்சாலும் அது பிரயோஜனம் இல்ல. எப்படி அப்படின்னா இங்க 39 தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதிக மெஜாரிட்டி மொத்த எம்பியுமே அவங்கதான் இருப்பாங்க. அப்போ இங்க எதிர்த்து குரல் கொடுக்கிறது எதிர்கட்சி, தமிழகத்துல ஸ்டேட்ல எதிர்கட்சி தமிழகத்துக்கு நல்லது எது? 39 எம்பி இருந்தா அது மக்களுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை மக்களுக்கும் இருக்கு. ஏன்னா தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க மக்கள். ஏன்னா இவங்க ஒரு 10 பேர் இருக்கணும், இன்னொரு கட்சியில ஒரு 4 பேர் இருக்கணும், இன்னொரு கட்சியில ஒரு 5 பேர் இருக்கணும். இப்படி பிரிந்து இருந்தால்தான் எங்க பிரச்சனை வருதோ இன்னொரு குரல் கொடுப்பாங்க. ஆனா 39 இருந்தால் அங்க மக்கள் ஒரு சரிவு நிலைக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள ஆகுவது வாய்ப்புகள் இருக்கும்னு அரசியல் வட்டாரங்களே பேசுறாங்க. மக்கள் மத்தியிலும் அந்த கருத்து எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றேன். இப்போ திமுக ஒரு 35 30 சீட்டோ 35 சீட்டோ வாங்குது, இல்ல 39 வாங்கட்டும். அவங்கள வாங்க வைக்கிறது எந்த கட்சி? திமுக வேலை செய்யறது யாரு? நீங்க சொல்லுங்க. இப்ப 4 முனை போட்டின்னு சொன்னீங்க. இந்த 4 முனை போட்டியில திமுக மெஜாரிட்டி வரும்ன்ற ஒரு கணிப்பு எல்லாருமே சொல்றாங்க. ரீசெண்டா வந்த சர்வே எல்லாமே 50% இருந்து 60% வரையும் கருத்துக்களிலே திமுக வரும்னு சொல்றாங்க. அதிமுக ஒரு 15 இருந்து 20, பாஜக ஒரு 20 இருந்து 25 அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த திமுக ஃபேவர் பண்றது யாரு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதிமுக. ஏன்னா அதிமுகவும் பாஜக திமுக எதிர்கட்சி. அது எப்படி? அதுதான் சொல்றாங்க. இப்ப அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா இருந்தாங்கன்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 20 சீட்டாவது அதிமுக அண்ட் பாஜக கூட்டணி பெறும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. பட் இந்த 20 சீட்டு பாஜக அதிமுக கூட்டணி பெற்றுச்சு அப்படின்னா பாஜக நம்மளை பின்னாடி தள்ளிட்டு அவங்க 2வது பெரிய கட்சியா வந்துருவாங்கன்ற பயத்தினால எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, இன்னொருத்தருக்கு 2 கண்ணு போகணும். நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டு இருக்காரு, நான் பாஜக வெளியே வந்துட்டேன். இப்ப நீங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்தால் இத்தனை சீட்டுகள் பெற முடியும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி கடந்த செப்டம்பர் மாதமே பாஜக வெளியே வந்துட்டு அவர் சொல்லிட்டாரு. ஆனா இப்ப சமீப நாட்களா பாத்தீங்கன்னா பாஜகவை விமர்சனம் பண்ணி எடப்பாடி பேசுறாரு. ஆனா அதை இன்னைக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட்ல இன்று மதியம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் சொல்றாரு. என்னன்னா ஒரு செய்தியாளர் கேட்கிறாங்க, பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, இல்லைங்க இப்ப நான் எப்படி பேசுறேன் என்றது உங்களுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுறாருன்னு உங்களுக்கு தெரியும். இதுல இருந்து நீங்களே புரிஞ்சுக்கீங்க, பாஜக அதிமுகவும் கூட்டணி வைக்க முடியுமா, வாய்ப்பு இருக்கா, புரிஞ்சுக்கீங்க அப்படின்ட்டு சூசகமா சொல்லிட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுது சார் அவர் சொல்றது? பாஜக ஒரே இடத்துல தான் நிக்குது, அவங்களோட நிலைப்பாடு எப்பயும் மாறல. அதிமுக தள்ளி போய்கிட்டே இருக்காங்க, எங்களுக்கு பாஜக வேணாம் வேணாம் வேணாம். ஏன்னா அவங்க பாஜகவை ஒரு சுமையா நினைக்கிறாங்க. பட் அது ரொம்ப தவறான கருத்து. அது இந்த எலெக்ஷன்ல ப்ரூவ் ஆகும். கண்டிப்பா பாஜக will prove that 2வது பெரிய கட்சி அதுவா தான் இருக்கும்ன்றது. இத்தனை நாள் எங்களால் தான் நீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற நிலைமை போகணும் அப்படின்னா பாஜக தனித்து போட்டியிடுறது தான் பாஜக நல்லது. அண்ணாமலை தலைவர் இந்த முடிவு எடுத்தாரான்னு எனக்கு தெரியாது. பட் அண்ணாமலைஜி எடுத்திருந்தாருன்னா இது தமிழ்நாடு பாஜகவுக்கு ஒரு வரப்பிரசாதம், பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு அது ஏதோ ஒரு நம்மளோட சாபக்கேடுன்னு நினைச்சிருப்போம். பட் அது நமக்கு ஆசீர்வாதமா மாறும், பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதிமுக பாஜகவை விட்டுட்டு வெளியே போனது பாஜக தமிழ்நாடு பாஜகவுக்கும் அண்ணாமலை தலைவருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா தான் நான் பார்க்கிறேன். தமிழகத்துல பாஜக தனித்து நின்றால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாம தேமுதிகவோ பாமகவோ கூட்டணி இல்லாம பாஜக மட்டும் தனியா நின்றாங்கன்னா மற்ற மாநிலங்கள்ல பெருவாரியான சீட்டுகள் பாஜக கண்டிப்பா உண்டு. மற்ற மாநிலங்கள்ல பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்க. ஆனா தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் இன்னும் இல்லாதனால அந்த பாயிண்ட் தேடிட்டு இருக்காங்க. அந்த பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு தான் அண்ணாமலையை வச்சு பாஜக இயக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. போயிட்டு இருக்காரு போறாரு. அப்படி இருக்கிற சூழல்ல இந்த ரெண்டு பேரும் கூட்டணிக்குள்ள வரலன்னா பாஜக தனியா நின்றால் வெற்றி பெறுவதற்கு
கடுமையா இருக்காரா, கஷ்டமா இருக்காரா? எனக்கு தெரிஞ்சுங்க, என் மனசுக்கு தோன்றது நான் சொல்றேன். நான் ஒரு பெரிய அரசியல்வாதியோ இல்ல அரசியல் விமர்சகரோ கிடையாது. என் மனசுல தோன்றது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 சீட்டாவது அவங்க ஜெயிப்பாங்கன்றது எனக்கு தோணுது. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸ் ஒரு 15-20 இடத்துக்கு மேல செகண்ட் பிளேஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது கூட்டணி எப்படி அமைதுன்றது தான் பார்க்கணும். ஏன்னா இதுவரையும் கூட்டணி நமக்கு எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. திமுக கூட்டணி மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதிமுக அண்ட் பாமக பாஜக கூட்டணி வந்து இன்னும் நமக்கு முடிவாகல. அந்த முடிவு வந்த பிறகு நமக்கு ஒரு கிளியர் கட் பிக்சர் கிடைக்கும். ஓரளவு கிளியர் கட் பிக்சர் கிடைக்கும். அது வராத வரையும் நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். நான் 5 கட்சி சொல்லுவேன், நீங்க 10 கட்சி சொல்றீங்க, இன்னொரு 0 அது வந்து நம்ம சொல்றது கிடையாது. பட் அந்த கூட்டணி டிசைட் ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் தேர்தல் நெருக்கிறதுக்குள்ள யாரு எத்தனை இடம் பெறுவாங்க, அது கேண்டிடேட்ஸை பொறுத்து இருக்கு, கூட்டணியை பொறுத்து இருக்கு, இடத்தை பொறுத்து இருக்கு, எந்த தொகுதி யார் கண்டெஸ்ட் பண்றாங்கன்னு. சோ பல விஷயங்கள் இருக்கு. எலெக்ஷன்ன்றது நான் நீ உட்காந்து பேசிட்டு அவங்க 5 எடுப்பாங்க 10 எடுப்பாங்க கரெக்டான விஷயம் கிடையாது. கூட்டணி ஃபர்ஸ்ட் டிசைட் ஆகணும், எலெக்ஷன் டேட்ஸ் வரணும், யார் கேண்டிடேட்ஸ்னு பார்க்கணும், எந்தெந்த தொகுதி எந்தெந்த கட்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும், அங்க என்ன மக்கள் தொகை இருக்குன்னு பார்க்கணும், அதுல எந்தெந்த சமூகம் நிறைய இருக்காங்க, நிறைய விஷயங்கள் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நம்ம அந்த மாதிரி சொல்லிட முடியாது. நெருங்க எல்லாருக்குமே அந்த ஆன்சர்ஸ் தெரியும். அந்த ஆன்சர்ஸ் வெளிப்படையா கருத்து கணிப்பு மூலமா வெளியே வரும்போது யார் வந்து அண்டர் டாகா இருக்கிறாங்களோ, எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன்ஸ்ல அண்டர் டாக் வந்து பாஜக தான். பாஜக வந்து கருத்து கணிப்புகள் எல்லாம் ஒரு 20% 25% வரும்னு சொன்னாலே அதுக்கப்புறம் ஓட்டு கன்வர்ஷன் வேற மாதிரி இருக்கும். பல இடங்கள்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது எலெக்ஷன் வர வரதான் நமக்கு தெரியும். இப்போ அண்ணாமலை வந்து பாத யாத்திரை போயிட்டு இருக்காரு. தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்கள்ல பாத யாத்திரை போறாரு. மக்கள் அவருக்கு ஆதரவு நிறைய ஊடகங்களை பார்க்க முடியும். குறிப்பாக தருமபுரி மாவட்டம் நினைக்கிறேன். அந்த மாவட்டங்கள்ல பாத யாத்திரை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சர்ச்சுக்குள்ள மாதாக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு உள்ள போறாரு. எதிர்ப்புகள் அங்கே கணிச்சு அண்ணாமலை வந்து அங்க சர்ச்சுக்குள்ள வரக்கூடாதுங்கிற எதிர்ப்பா, இல்ல மாதாக்கு மாலை போடக்கூடாதுங்கிறதுல எதிர்ப்பா, இதுல என்ன எப்படி பார்க்கலாம் சார்? எதிர்ப்புகள்னு சொன்னீங்க, அது எதிர்ப்புகள்லாம் கிடையாது. அங்க எதிர்ப்பு தெரிவிச்சு 2 சிறுவர்கள், அவங்க 2 பேரும் எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு மறுநாள்லயே வந்து எல்லா சோசியல் மீடியாலயும் வந்துருச்சு. சோ நமக்கு அதுல வந்து ஆச்சரியம் ஒண்ணும் கிடையாது. அதுலயும் வந்து ஒரு பெரும் தலைவர் அண்ணாமலை மாதிரி இருக்கக்கூடிய ஒருவர், ஒரு பாஜக ஒரு தேசிய கட்சிக்கான மாநில தலைவர், அந்த 2 பசங்களையும் கூப்பிட்டு அப்பா நான் ஏன் போடக்கூடாதுன்னு கேட்கிறாரு. அவங்க எல்லாம் நீங்க வந்து எங்க மக்களை வந்து மணிப்பூர்ல கொல்றீங்க, நீங்க வந்து சர்ச்சுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு இவர் வந்து ரொம்ப பொறுமையா பதில் சொல்றாரு. அங்க நடக்கிற விஷயத்துக்கும் இந்துஸ்க்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அங்க 2 சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் கிறிஸ்டியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ்குள்ள தான் அதை தகராறு. ஒரு சமூகத்துக்கு வந்து எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அதை கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் போனதுனால அந்த எஸ்டி ஸ்டேட்டஸ்ல ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு கோட்டா கம்மி ஆயிடுறதுனால அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. நம்ம எவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறோம், கூடிய சீக்கிரம் ரிசால்வ் ஆயிடுன்னு சொல்லியும் அவங்க அடம் முடிச்சு நிக்கிறாங்க. என்ன பயம் அப்படின்னா, எங்க சிறுபான்மையர்கள் எல்லாம் வந்து பாஜக சைடு போயிடுவாங்களோ. ஏன்னா இப்ப கோவா எடுத்துக்கோங்க, கோவால யார் ரூலிங்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பாஜக தான் ரூலிங். பாஜக தான். கோவால எந்த சமூகத்தினர் அதிகமா இருக்காங்க? சிறுபான்மையினர் மக்கள் தான், கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து மோடிஜி வந்து அபுதாபி போயிருக்காரு, யூஏஇ போயிருக்காரு, அரபு நாட்டுக்கு போயிருக்காரு. முஸ்லீம் கண்ட்ரில என்ன பண்ணாரு நேத்து? என்ன பண்ணாரு? பெரிய அங்க வரவேற்பு இருந்தது அவருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த ஒரு முஸ்லீம் கண்ட்ரில போய் கோயில ஓபன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காரு. ஆமா, அது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம். ஒரு அரபு கண்ட்ரில, ஒரு முஸ்லீம் கண்ட்ரில, ஒரு இஸ்லாமிய நாட்டுல போய் கோயில் கட்டுறது சாதாரண விஷயம் இல்ல. நம்ம இங்க நம்ம சகோதரர்கள் சகோதரிகள்னு அண்ணாமலைஜி எப்பவுமே சொல்லுவாரு. சகோதரர்களே சகோதரிகளே அப்படின்றது சும்மா வாய் பேச்சு கிடையாது, நாக்குல இருந்து வர்றது மட்டும் கிடையாது, மனசுல இருந்து வர்றது. அந்த சகோதரர்கள் சகோதரிகள்னு யார் அதிகமா குறிக்கிறாருன்னா சிறுபான்மையர்களை தான். அந்த தாக்கம் சிறுபான்மையர்களுக்கே போய் சேருது, அட்ராக்ஷன் இருக்குது. அந்த பயத்துல நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கிறோம், இவ்வளவு கூட்டம் சுத்தி நிக்குது, யாருமே எதுவுமே சொல்லல அப்படிங்கிற ஒரு எதிர்த்த வந்து உருவாது. ஆமா, இப்ப நம்ம நீங்க ஏன் தர்மபுரிக்கு போயிட்டீங்க? திருத்தணிக்கு போன வாரம் வந்திருந்தாரு, பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபயணம் போயிட்டே இருக்கிறாங்க. 2 பாஸ்டர்ஸ் கிறிஸ்டியன் பொதுமக்கள் வந்து அவரை கூப்பிடுறாங்க, நாங்க அண்ணாமலைஜியை பார்க்கணும், பைபிள் கொடுக்கணும்னு. நானும் அங்க நின்றுட்டு இருக்கிறேன், நான் அழைக்கிறேன்னு சொல்லிட்டு
அண்ணாமலைஜி இப்படி கொஞ்சம் வாங்கன்னு சொன்னேன். அவரு பார்த்தா மெயின் ரோட்ல சர்ச் சிம்பிள்லாம் போட்டிருக்கு. உடனே வந்துட்டாரு. அந்த மாதிரி கூப்பிட்டா வர ஆள்லாம் கிடையாது. அவர் உடனே வந்துட்டாரு. வந்த உடனே அங்கேயே பைபிள் கொடுக்க போறாங்க. சார் இதை நீங்க வந்து எங்க ஆலயத்துல வந்து வாங்கிட்டா நல்லா இருக்கும்னு கேக்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஆலயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷூவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள போய் அங்க இருந்து அங்க கிறிஸ்துவ பொதுமக்கள் பாதிரியார்கள் எல்லாருமே வந்து ஜபம் பண்ணி பைபிள் கொடுத்து ஷால் அணிவிச்சு சிறப்பா வந்து அண்ணாமலைஜிக்கு வந்து சிறப்பு செய்தி அமைச்சாங்க. 90% சிறுபான்மையர்களுக்கு புரியுது. இது வந்து கிறிஸ்துவ மதத்தை பத்தி கிறிஸ்துவர்களை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் அன்னைக்கு வந்திருந்தாங்க. கலந்துக்கணும்னு வெயிட் பண்ணும்போது ஏதோ சில சக்திகள் வந்து நீங்களாம் வரக்கூடாது, அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம் எதிர்த்து அவங்க எல்லாம் திரும்ப பஸ் ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க. அது பிரச்சனை இல்லை. பட் வந்தாங்க இல்லையா, உணர்வுபூர்வமா வரணும், காசு கொடுத்தா வந்தாங்க. அண்ணாமலைஜி வராரு, அவரை பார்க்கணும், அவர்கிட்ட போட்டோ எடுக்கணும், அவர்கிட்ட பேசணும். அதுல மெஜாரிட்டி லேடிஸ். ஏன் வராங்க? லேடிஸ் இஸ்லாமிய சகோதரிகள் எல்லாருக்குமே வந்து பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய பிடித்தமான ஒரு கட்சியா மாறிடுச்சு. அது காரணம் இந்த ட்ரிபிள் தலாக்னு ஒரு விஷயத்த வந்து அபாலிஷ் பண்ணாங்க. கேள்விப்பட்டீங்களா? பாஜக கவர்மெண்ட், மோடிஜி கவர்மெண்ட் ட்ரிபிள் தலாக். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்க வீட்டுக்காரர் சொல்றதை கேட்கல, ஏதாவது பிரச்சனை அவங்க 2 பேருக்குள்ள அப்படின்னா தலாக்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போற சூழலை மாற்றி இப்ப அது வந்து ஒரு அஃபென்ஸ், பனிஷபிள் அஃபென்ஸ், உங்களை ஜெயில போடலாம், அன்பெயிலபிள் அஃபென்ஸா வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸா வந்து அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முஸ்லிம்ஸ் பெண்கள் நம்ம நாட்டுல சுதந்திரமா இருக்கிற மாதிரி வேற எந்த நாட்டிலையும் இருக்க முடியாது. வேலை பாக்குறதா இருக்கட்டும், அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். யாருமே நீங்க இஸ்லாமியத்துல இருக்கிறீங்க, இஸ்லாமிய பெண்ணா இருக்கிறீங்க, நீங்க இந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கிற கவர்மெண்ட் வந்து நம்மளோட மோடிஜி அண்ட் பிஜேபி கவர்மெண்ட். இதெல்லாம் வந்து இவங்களால ஜீர்ணிச்சுக்க முடியல. நமக்கு இருக்கிறதே இந்த ஒரு 14% 15% சிறுபான்மையர் ஓட்டு தான். அதையும் இவங்க தூக்கிடுவாங்க போல இருக்குதே. நம்ம அப்புறம் எங்கதான் போறது? இவங்களை வச்சுதான் நம்ம வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு 13-14% இவங்க தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயத்துலதான் இந்த கூட்டத்துல வெறும் சொற்ப மனிதர்கள், ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தரையோ 2 வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி ஒரு கெட்ட பேர் உருவாக்கணும்னு சொல்லி ஃபைனலா அது அவங்களுக்கே வந்து பேக்லாஷ் ஆகி அவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ வந்து சிறுபான்மையர் மக்களை திருத்தணிலேயே வந்து நிறைய பேர் என்ன தப்பு இருக்கு, அண்ணாமலைஜியை கூப்பிட்டு பைபிள் கொடுத்தா என்ன தப்பு இருக்குன்னா 90-95% கேட்கறாங்க. ஆதரவு 100% பெருகிட்டு இருக்கு. அது ஒரு நிலையா இல்ல, பெருகிட்டே இருக்கு. அதுதான் மத்த கட்சிகளுக்கெல்லாம் ஜீர்ணிச்சுக்க முடியல. சில கட்சி தலைவர்கள் வந்து விபூதி, குங்குமம், பச்சை கலர் குங்குமம், சிகப்பு கலர் குங்குமம், விபூதி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற தலைவர்லாம் இப்போ வந்து அதெல்லாம் அழிச்சுட்டு வர்றாரு வெளியே. அவ்வளவு பயமாய் போயிருக்கு. சோ காலம் தான் பதில் சொல்லணும். நேற்று வந்து அண்ணாமலை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல சொன்னாரு. என்ன அப்படின்னா, எனக்கு கட்சி பணி வந்து நிறைய இருக்குங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான்லாம் வந்து எந்த தொகுதியில், கோயம்புத்தூர் தொகுதியில் நிற்க சொல்கிறேன், நான்லாம் வந்து வேட்பாளராக நிற்கணும்னு எனக்கு தேவையில்லை. எனக்கு நிறைய ஏகப்பட்ட வேலை இருக்குது கட்சியில். அந்த பணி வந்து மோடிஜியை கொடுத்துருக்காங்க, நான் அந்த வேலை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து இப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு தலைவராக இருக்கிறாரு, ஒரு ஆளுமை மிக்க தலைவராக வளர்ந்துட்டு இருக்காரு. பாஜகவை வேகமாக தமிழகத்துக்குள்ளே கொண்டு போகணும்னு அதிகமான வேலையை செய்கிறாரு. அவர் வந்து ஒரு தொகுதியில் நின்று வின் பண்ணுறது நல்லதா, இல்லை இப்படியே வந்து அவர் சொல்ற மாதிரி, அண்ணாமலை சொல்ற மாதிரி எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, என்னை விட்டு நான்லாம் நிற்கல, நீங்க யாரும் நில்லுங்க, நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்ல இருக்கேன், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்றது, இது எப்படி பாக்குறீங்க இந்த வித்தியாசம்? சரி, பாஜக வந்து மற்ற கட்சி மாதிரி கிடையாது. மலையாளத்திலேயே போய் டென்ட் போட்டு உக்காந்து பணமா சூட்கேஸ் வச்சுக்கிட்டு உக்காந்து சீட்டு வேணும்னாலும் உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது, சீட்டு வேணானாலும் உங்களோட போறது கிடையாது. சரிங்களா? பாஜக வந்து மற்ற கட்சி மாதிரி கிடையாது. ஆர்கனைசேஷன்லி வெரி ஸ்ட்ராங். அவன் அங்க உட்காந்துக்கிட்டு இங்க என்ன நடக்குது, திருத்தணியில என்ன நடக்குது, இந்த தெருவுல என்ன நடக்குது, அர்ப்பணத்தில் என்ன நடக்குது வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அண்ணாமலை தலைவரோட வேலை வந்து கட்சியை வளர்க்கணும். அது எவ்வளவு ஃபாஸ்டா செய்யணுமோ நீங்க செஞ்சு கொடுங்க. அது அவர் கொடுத்திருக்கிற டாஸ்க். அவர் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அவர் பக்காவா கொடுத்திருக்காங்க அவருக்கு. அது பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரை விட சிறப்பா யாருனாலையும் செய்ய முடியுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவு வேர்வை சிந்திருக்காரு, அந்த அளவு ஸ்வெட் பிளட்னு சொல்லுவாங்க, வேர்வையை சிந்தல ரத்தத்தை சிந்திருக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த லாஸ்ட் ஒரு 7 மாசம் வந்து நம்ம அவரோட அண்ணாமலை ரோல் மாடலா எடுத்துருக்கீங்க போல இருக்கு.
அப்படியே சார் உண்மையா? 100%ங்க. பிஜேபியில எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க பிஜேபிக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கலாம். நான் அதெல்லாம் டினை பண்ணல. பட் காந்தம் போல இப்ப நான்லாம் அரசியலுக்கு வரணும்ன்ற அவசியமே கிடையாது. அவரா இருக்குமா வரணும்ன்ற அவசியமே கிடையாது. இன்னும் கூட நான் அரசியல் பக்கம் வரல. நான் பொது சேவை செஞ்சுட்டு இருக்கிறேன். அண்ணாமலை என்ற ஒரு தனிநபர் எனக்கு ரொம்ப பிடித்த காரணத்தினால அவருக்கு நம்ம வந்து கொஞ்சம் அவரோட கொஞ்சம் டிராவல் பண்ணணும்ன்ற ஒரு ஆசையில தான் நான் இருக்கிறேன். இந்த பார்வை இப்படி பார்க்கலாமா? அண்ணாமலை பாத யாத்திரை போற அந்த ரூட்ல வந்து பீகாக் மருத்துவமனையுடைய ஆம்புலன்ஸ் வந்து அவருக்கு வந்து மருத்துவ பணிக்காக எமர்ஜென்சிக்காக அவரோட அந்த ஆம்புலன்ஸ் பயணம் பண்ணுது. குறிப்பா பீகாக் மருத்துவமனையில அந்த ஆம்புலன்ஸை நீங்க கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு அப்போ அண்ணாமலையுடைய டிரான்சாக்ஷன் அந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் வந்து பகிர்வுகள் நிறைய இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அண்ணாமலை நீங்க ஏங்க நீங்க வந்து இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கீங்க, இவ்வளவு விஷயம் பண்றீங்க, நீங்க ஏங்க அரசியலுக்குள்ள வரல, வாங்க முதல்ல வாங்கன்னு ஒரு அழைப்பு கொடுத்தா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? ஏன்னா இப்ப நீ சொன்னீங்க அரசியல் அதுக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்த்து ஒரு விஷயத்த செய்யும் போதுதான் அது கிடைக்காதப்போ நம்ம இல்ல நீங்க எதிர்பார்க்கல என்ன பண்ணுவீங்க? நம்ம வந்து தளர்ந்துடுவோம். நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். தலைவர் சேஃபா போயிட்டு சேஃபா வரணும். அவர் எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர். அவருக்கு நான் என்ன சேவை, ஒரு மருத்துவரா, ஒரு மருத்துவமனை நிர்வாகியா என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும்னு நினைச்சுதான் நான் என்னோட மெடிக்கல் டீமை போட்டு ஆம்புலன்ஸ் வச்சு அவர் கூடி அமைச்சிருக்கிறேன். பல உயிர்களை நாங்க இந்த பாத யாத்திரையில காப்பாத்திருக்கோம். ஃபிட்ஸ் பேஷண்ட், பிரெக்னன்ட் பேஷண்ட்ஸ், மயக்காட்சி வந்தது, ஆக்சிடென்ட்ஸ், அவரே வந்து அதை சொல்லி பாராட்டிட்டு போனாங்க. சொல்றது புரியுதுங்களா? இதுவரையும் நான் அவரோட பேசின போது ஒரே ஒரு வார்த்தை கூட அரசியலை பத்தி பேசினதே கிடையாது. நாட் ஈவன் சிங்கிள் வேர்ட் ஹாஸ் பீன் ஸ்போக்கன் அரவுண்ட் பாலிடிக்ஸ். பட் நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன். அரசியல் என்ன நடக்குதுன்றது நான் விருப்பம் இருக்கு. அரசியல் கவனிச்சுட்டு இருக்கேன். அரசியல்ல விருப்பம்ன்றது கிடையாதுங்க. என்னோட பாயிண்ட், மருத்துவ சேவை செய்யறீங்க, பொது சேவை செய்யறீங்க, அரசியலுங்கிறது மக்கள் சேவை தான். அடுத்து ஒரு மூன்றாவது இருக்கக்கூடிய ஒரு சேவை, ஒரு முக்கியமான சேவை அது. அந்த அதிகாரத்துக்குள்ள வரணும்ன்ற ஒரு விருப்பம் உங்களுக்கு இருக்கா? அதுதாங்க நான் சொல்ல வருது. இப்போ நமக்கு வந்து தலைவரை தெரியும்ன்றதுனால தலைவரை எனக்கு இந்த பொறுப்பு கொடுங்க, அந்த பொறுப்பு கொடுங்க, எனக்கு இந்த சீட்டு கொடுங்க, அந்த சீட்டு கொடுங்க, அது வந்து நான் இன்னைக்கு இல்லை எப்பவுமே கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அது முக்கியம் கிடையாது. நான் செய்ய வேண்டியதெல்லாம் என் ஊர், என் தொகுதிக்கு எவ்வளவு நலத்திட்டங்கள், நன்மைகள், பலன்கள் ஆஸ் அ சிங்கிள் பர்சன் என்னால செய்ய முடியுமோ அதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ ரீசெண்டா பிஎம் ஜென்மன் ஸ்கீம்ல வந்து ஒரு 65 ட்ரைபல் ஃபேமிலிஸ்க்கு கரண்ட் அலாட் ஆயிருக்கு. அவங்களுக்கு அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிக்கு தேவையான உபகரணங்கள், மீட்டர் பாக்ஸ், மீட்டர் போர்டு, அப்புறம் அந்த எர்த்து கேபிள், வயரு, பைப்பு இதெல்லாம் இல்லை சார், நீங்க பண்ணி கொடுக்க முடியும்னு சொன்னேன். கேட்டுக்கிட்டாங்க. உடனடியாக நான் வந்து அந்த 65 குடும்பத்தையும் வர வச்சு அவங்கள ஸ்டேஜ்ல கௌரவிச்சு அதெல்லாம் என் கையாலேயே கொடுத்து நான் அனுப்பினேன். அந்த மாதிரி லாஸ்ட் கிறிஸ்துமஸ் வந்து நாங்க இதுக்கு ஒரு ட்ரைபல் வில்லேஜ், திரும்ப ஒரு எஸ்டி வில்லேஜ், வீரநல்லூர் பஞ்சாயத்துல ஒரு எஸ்டி வில்லேஜுக்கு போய், இந்த சைடு முஸ்லீம் இருக்காரு, இந்த சைடு பாஸ்டர் இருக்காரு, நான் ஒரு ஹிந்து, நாங்க அங்க கேக் கொண்டாடி அங்க பிரியாணி எல்லாம் கொடுத்து புது துணிகள் கொடுத்து, இதெல்லாம் தான் நமக்கு சந்தோஷம். நம்ம செய்ய வேண்டியது இந்த மாதிரியான சிறப்பான பணிகள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நமக்கு பாஜக எப்படிப்பட்ட கட்சி நமக்கு தெரியும். நம்ம போய் எதையும் நான் இதை அந்த கேள்வி கூட தான் போறோம். பாஜக வந்து ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே பாஜக இருக்கிறவங்க, மூத்தவர்கள், அரசியல் இருக்கிறவங்க வந்து ரொம்ப சீனியர் பர்சனா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பதவியை கொடுக்கலாமா, அவங்களுக்கு இந்த கேண்டிடேட் பொறுப்பை கொடுக்கலாமா அப்படின்னா பாஜக என்னைக்குமே நினைக்காது. அது வெளிப்படையவே பண்ணுவாங்க. ஏன்னா யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, போல்டா களத்துல இறங்கி மக்கள் கிட்ட நேரடியா களத்துல இறங்குறவங்க, தைரியமா மக்கள் பணியாற்றக்கூடியவர்களுக்கு தான் அவங்க பொறுப்பு கொடுப்பாங்க. மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுப்பாங்க. அதிகாரத்துல கேண்டிடேட் நிக்க வைப்பாங்க. சோ இப்படி பாஜகவிற்கு ஒரு ஸ்டாண்டு இதுதான் வச்சிருக்கிறாங்க. இப்ப நான் ஒரு 10-20 வருஷமா பாஜக இருக்கிறேன், 30 வருஷமா பாஜக இருக்கிறேன், நான் ரொம்ப கட்சியில சீனியர் தமிழகத்துல, எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்காம நேத்து வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பாகுபாடு பாஜகவில் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவங்க தேடுற கேண்டிடேட் யார் அப்படின்னா, மக்கள் மத்தியில நேரடியான பரிட்சயத்துல இருக்கிறவங்க, அதே அந்த தொகுதியில இவங்க நின்று அந்த நம்ம வின் பண்ணுவாங்கிற ஒரு கேண்டிடேட் தான் அவங்க தேர்வு பண்ணுவாங்க. அப்படி அந்த டாக்டர் ஸ்ரீகரனுக்கு மேல அந்த வெளிச்சம் படலையா? அது நம்ம சொல்ல முடியாதுங்க. அந்த வெளிச்சத்துக்கு ஏங்கி நம்ம செய்யணும். அந்த வெளிச்சங்கிறது கட்சி, அதாவது நான் அந்த வெளிச்சம்ங்கிறது அந்த பார்வை மட்டும் சொல்றேன். இந்த இடத்துல நீங்க வந்து அந்த வெளிச்சம், இந்த வெளிச்சம் ரெண்டா பிரியுது இல்லையா? அந்த வெளிச்சம் இப்ப நான் இந்த அடையாளம், இவர்கிட்ட இந்த தொகுதியில இவருக்கு கொடுத்தோம்னா இவர் செய்வார்கள், இவர் தான் துடிப்பார்கள், மக்கள் மத்தியில் நேரடியா நிறைய சேவை பண்றாரு, மருத்துவ சேவை பண்றாரு, பொது சேவை பண்றாரு,
இவ்வளவு நான் திருத்தணின்னு எடுத்துக்கிட்டாக்கா இவங்களுடைய பூர்வீகம் வந்து அவங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு குடும்பமா இருக்கக்கூடிய திருத்தணியில இவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குல்ல, அப்ப இவரை இங்க போட்டுமனாலோ இது ஒரு வாய்ப்பு இருக்கும் தானே அப்படின்னு ஒரு யோசிக்கக்கூடிய எண்ணம் வரதானே செய்யும். அது டாக்டர் ஸ்ரீகிரண் மட்டும் இல்லை, அது யாராக இருந்தாலும் அங்க வரத்தானே செய்யும். அதனாலதான் இந்த காணொலி மூலமா எல்லாருக்கும் தெரிவிக்க விரும்புறது என்னன்னா, தயவு செஞ்சு மத்த அரசியல்வாதிகள் மாதிரியோ மற்ற கட்சியில இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரியோ அறிவாலயத்திலேயோ இல்ல கமலயாலத்திலேயோ இல்ல அதிமுக ஹெட் ஆபீஸ்லயோ போய் அங்கேயே வந்து மண்டி போட்டு சீட்டை கேட்கணும் சீட்டை பெறணும்னு இருக்காதீங்க. பாஜக இருந்து நீங்க மேலுக்கு வரணும்னா அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் மக்கள் சேவை மட்டும்தான். நீங்க கிரவுண்ட்ல என்ன பண்றீங்கன்றதுதான் போய் சேருமே தவிர்த்து எனக்கு அந்த தலைவரை தெரியும் இந்த தலைவரை தெரியும் நம்ம வந்து இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கோம் நமக்கு செல்வாக்கு இருக்கு நம்ம காட்டி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன்லி ஸ்ட்ராங் கட்சி, இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. யார் என்ன வேலை செய்யறாங்க, ஒரு தப்பு செஞ்சா கூட அவங்களுக்கு இமீடியட்டா 24 ஹவர்ஸ்ல நியூஸ் போயிடும். எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் ஏதாவது அவங்க ஒரு மேஜர் மிஸ்டேக் செஞ்சிருக்காங்க அப்படின்னா இமீடியட்டா அதெல்லாம் அவங்க டேட்டா பேஸ்ல என்ட்ரியில போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பாராளுமன்ற தொகுதியில முடிவு பண்றதா இருக்கட்டும், சீட் ஷேரிங்கா இருக்கட்டும், சீட் அலாட்மெண்டா இருக்கட்டும், இது எதுவுமே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அந்த தலைவரை பிடிச்சா நடக்கும் இந்த தலைவரை பிடிச்சா நடக்கும்ன்றது கிடையாது. அவங்களாம் ஆர்கனைசேஷன்லி வெரி ஸ்ட்ராங். பார்லிமெண்டரி போர்டுன்னு ஒன்று இருக்கு. தட் போர்டு வில் டிசைட் எவ்ரிதிங். அவங்களே நாளைக்கு தலைவர் அண்ணாமலையை கூப்பிட்டு அண்ணாமலை ஒரு ஸ்டாண்டிங் இன் திஸ் கான்ஸ்டிடுவன்சின்னு சொன்னா தலைவர் வந்து இவ்வளவு பேர். அதுதான் ரொம்ப கட்டுப்பாடான ஒரு கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா நம்மளோட பாஜக. இத்தனை நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. உங்களுடைய மக்கள் சேவை தொடர எங்களுடைய புதுவர் குழுமம் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி.